இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன். நீங்கள் பொதுவாக சொல்லுவீங்க, எதை எடுத்தாலும் ஏன் குறை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் நிறைவாகவே பார்க்கறதுக்கு அது ஒரு தனி மனசு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள்லாம் வாழ்க்கையில் குறையவே கண்டவங்க, நாங்கள் குறையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கதவு வந்து ஆசாரியார் வந்து முந்தா நேற்று ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போட்டார். இதில் என்ன பிரச்சனைனா, இது இந்த அருகாப்படி பழைய அருகாப்படி தான். ஆனால் இதுக்குரிய அருகாப்படியாக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருந்துச்சு. சரி, வீடு ஆல்ட்ரேஷன் போடும்போது உயரத்தை குறைச்சிருவோம்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த இடத்த அறுத்துட்டு இதை புதுசாக செட் பண்ணாங்க. அப்போ செட் பண்ணக்குள்ளே என்ன செய்யணும், இந்த கதவை அளந்துட்டு இந்த கதவுக்காக செட் பண்ணுவோம். ஆனால் இந்த கதவை விட ஒரு 2 தென்னங்குச்சி கம்மியாக செட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏன் அப்படி 2 தென்னங்குச்சி கம்மியாக செட் பண்ணுறாங்கன்னா, இது திருப்பி அப்போ தான் இதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஒரு நாள் பார்க்கலாம் அந்த கதவுலன்றதுக்காகவே அந்த மாதிரி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் மொத்தமாக ஒரு 2 தென்னங்குச்சி மட்டும்தான் கம்மி. இந்த பக்கம் கதவுல எதுவுமே நாங்கள் இழக்கல, கை வீக்கல, பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பக்கம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாத்தினோம்னா இந்த இடம் இடிச்சுது. இப்போ இதை பாருங்கள், தோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, பென்சில் கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, தோ போட்டிருக்கு பார்த்தீங்களா பென்சில் கோடு. இந்த அளவை இந்த இடத்துல அறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுட்டிங்கன்னா கதவு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசாரியார்கிட்ட சொன்னேன். சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. இந்த கோடை போட்டுட்டுங்க இந்த கதவை கழட்டி இந்த இடத்துல இப்படி மிஷின் ஓட்டணும். சரிங்களா? இதில் இதே பாருங்க, இதில் இந்த மொட்டை போல்ட்டு தான், மண்டை தான் இருக்குது. இதில் மிஷின் அழகாக ஓடும். இந்த கதவை தூக்கிங்க இந்த டேபிள் மேலே போடக்குள்ளங்க கவுத்து போட்டுட்டு அவங்க பண்ணுவாங்க. கவுத்து போட்டு அந்த போல்ட்டு பக்கம் பின்பக்கம் வரும் இல்லைங்களா, இந்த பக்கத்தில் போட்டுங்க கவுத்து போட்டு மிஷினை வச்சு ஓட்டினா எந்த பலவை அறுபடும்? இந்த பலவை தான் அறுபடும். என்ன ஃப்ரேம் அறுபடாது, தொப்பை பலவை தான் அறுபடும். இந்த தொப்பை பலவையும் இங்கே இவங்க மார்க் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள். மார்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ஒரு தென்னங்குச்சி அல்லது 1.5 தென்னங்குச்சி பண்ணியிருக்காங்க. இதே பாருங்கள், 1.5 தென்னங்குச்சி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பழம் இதில் போய் அணையிறது. சரிங்களா? ஆனால் அவங்க எவ்வளோ அறுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சட்டத்தை வேஸ்ட்டாக அறுத்துருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கீழ்பட்டியில் இடிச்சுதுன்னு சொன்னார். பொதுவாக கதவுகளில் கீழ்பட்டிக்கு நேராக இப்படி காடி எடுப்பாங்க தெரியுங்களா. இந்த கதவை கழட்டி வச்சு அதில் உளியில் இதுக்கு நேராக அந்த காடி இப்படி வட்டமாக எடுக்கணுங்கிறதுக்காக சோம்பேறிப்பட்டுக்கிட்டு ஒரு கதவை இப்படி எவனாவது அறுப்பானா எடுக்க சொல்லுங்கள்? எவனாவது அறுப்பானா? என்னப்பா தப்பாக அறுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். எல்லாம் தெரியும், போமா உள்ளார அப்படின்னு சொன்னான். சரி, நான் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சரி நான் அமைதியாக இருந்துட்டு பின்னாடி கழட்டி போட்டாங்க. இப்போ இவ்வளோ கேப் வருதுங்க கதவுல. கதவுக்கும் அருகாப்படிக்கும் இடையில திறந்துருந்தால் இவ்வளோ கேப்பே வராது. இங்கே பாருங்கள், இவ்வளோ கேப் வராதுங்க எந்த கதவுக்கும் அருகாப்படி. இது அறுத்ததுனால இப்போ இவ்வளோ அகலம் அறுத்துட்டாங்க இல்லையா, அப்போ இவ்வளோ கேப் போகுது. இப்போ இந்த கதவுல பாருங்கள், என் கை விட முடியுதா பாருங்கள்? விட முடியாது, இது உள்ளே போகாது. ஆனால் இது உள்ளார பாருங்கள், இந்த மாதிரி போகுமா கை? சொல்லுங்கள். யாராவது இந்த வேலை செய்வாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு குழந்தையே இருக்குது, காலை ஃபுல்லாக உள்ளே விட்டுக்கிட்டு கதவை சாத்தினா குழந்தையோட கால் துண்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி பண்ணிட்டானுவோ. நான் என்ன கேட்டேன், அடுத்து என்னையா அப்படின்றேன். ஐயோ டீச்சர், நான் பலவையை தப்பாக கவுத்தி, நான் தான் சொன்னேன், நீ பலவையை கவுத்து போட்டு அறுத்துட்ட, கதவை நிமித்தி போட்டு அறுத்து இதில் ஓட்டியிருந்தீங்கன்னா போல்ட் அது பாட்டு ஓடி இருக்கும் அப்படின்ட்டு நான் தான் கேட்டேன். படுக்கக்குள்ளே உன் பொண்டாட்டியை இப்படி போட்டு படுக்கிறியா? ஏன்னா அதில் படுக்கிறியா? பச்சையாக தான் கேட்டேன். இதில் படுக்கிறியா இல்லை கவுத்து போட்டு பீஸ் ஊத்தில் உள்ளே வைக்கிறியா? எப்படியா படுக்கிறவன் பொண்டாட்டியை கவுத்து போட்டு போறியான்னு பச்சையாக திட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் வவுத்தரிச்சேன். இன்றைக்கி இந்த கதவு பெலாப்பழவை இந்த கதவு செய்யணுன்னா இன்றைக்கி மரம் வாங்கணும்னா எவ்வளோ ஆகுது, செய்கூலி எவ்வளோ ஆகுது? இதை பிடிச்சி இவ்வளோ தூரம் தப்பாக அறுத்துட்டு 2200 சம்பளம் வாங்கிட்டு போகிறானோ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த சம்பளத்தெல்லாம் அவங்க எங்கே கொண்டு கொட்டுவானுன்னு கடவுள் தாங்க சொல்லணும். இங்கே பாருங்க, இப்படி இருந்த கதவை இப்படி இருக்கணும். இந்த சட்டம் அந்த பாருங்க, நெடுக்க பொருந்திருக்கு பாருங்கள் சட்டம். இந்த சட்டத்தைங்க இந்த கீழ் மூளைக்கு நேராக அந்த போது காடி எடுத்தால் போருங்க. அதை பிடிச்சி இப்படி அறுத்து விட்டாங்க அந்த பையன். என்னங்க 10 வருஷமாக வேலை செய்கிற ஆசாரி ஒன்றுமே இல்லைங்க. அவன் போகிற இடம் பூரா பொம்பளை வேலை வச்சுக்கிறானுவோ. இந்த வீட்டை அது இல்லைன்றதுக்காக அந்த ஆத்திரத்தில் இந்தமாரி பண்ணி விட்டானுவோங்க. என்னைய இந்தமாரி பண்ணி விட்டானுவோங்க கதவை. நான் என்னங்க சொல்கிறது, இந்த ஆத்திரத்தில் எவ்வளோ அழுகுறேன் தெரியுங்களா. இன்றைக்கி 2 நாள் ஒரு நல்ல கதவு பெலாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது கலாப்பழம் வாங்கி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கதவு இது. இதை ஒரு ஆல்ட்ரேஷனில் ஒரு ஆசாரி இவ்வளோ தூரம் பண்ணுறானே, அவன்லாம் நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு போய் எங்கே கொண்டு கொட்டுவான்னு தெரியல, என்ன செலவு பண்ணுவான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வவுத்தெரிச்சலாக இருக்குது எனக்கு. இதை பார்த்தா யாராவது ஏன் குறை சொல்கிறீங்க அப்படிங்க? அவங்கவுங்க வீட்டு பொருளாக இருந்தால் தானே ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், சொல்லுங்கள்.